துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றொரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கியமான பாதையாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பது குறித்து ஆலோசிக்க லண்டனில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் இராணுவ மாஸ்டர் மைண்டுகள் இன்று கூடுகின்றன. பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சு முன்னெடுத்திருக்கின்ற இந்த 2 நாள் மாநாடு இன்று மாலை தொடங்குகின்றது. போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு ஹார்முஸ் வழியாக கடல்சார் வணிக நடவடிக்கைகளை பாதுகாப்பான முறையில் மீட்டெடுப்பதே இந்த சந்திப்பின் முதன்மை நோக்கமாகும். உலகின் பல முக்கியமான இராணுவ மூளைகள் தலைவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். 2ஆம் உலக போருக்கு பின் நடக்கும் மிகப்பெரிய இராணுவ ரீதியிலான கூட்டம் இதுவாகும். இந்த கூட்டத்தின் முடிவுகளே இதற்கு பின்வரும் நாட்களில் ஈரான் அமெரிக்கா போரின் சூழலை நிர்ணயிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த முயற்சியை தலைமை தாங்கி நடத்துகின்றன. கடந்த வாரம் ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 50 நாடுகள் பங்கேற்ற இணையவழி மாநாட்டில் எட்டப்பட்ட ஒருமித்த கருத்தை தொடர்ந்து இந்த கூட்டம் நடக்கின்றது. இதை தற்போது ஒரு ஒருங்கிணைந்த இராணுவ வியூகமாக மாற்றுவதே இந்த லண்டன் கூட்டத்தின் இலக்காகும். அதாவது 30 நாட்டு இராணுவ மாஸ்டர் மைண்டுகள் இணைந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக போக்குவரத்தை முறைப்படுத்துவதே நோக்கமாகும். இந்த பாதுகாப்பு பணியில் இணைய 12க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்கனவே தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றன. கப்பல்களின் போக்குவரத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு நிலையான போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதற்கும் ஒரு கூட்டு திட்டத்தை உருவாக்குவதாகும். இந்த விவாதங்களின் மூலம் உண்மையான முன்னேற்றத்தை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். உலக எரிசக்தி வழித்தடங்களில் ஹார்முஸ் நீரிணை மிகவும் முக்கியமானது. தற்போது நிலவி வரும் போர்ச்சூழலால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நிலையான போர் நிறுத்தம் ஏற்பட்டவுடன் இந்த பாதுகாப்பு திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றங்கள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்த செய்திகளுக்கு மத்தியில் இந்த சர்வதேச கூட்டு முயற்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீக்கப்பட்டால் மட்டுமே இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் சேருவோம் என்றும் ஈரான் கூறியிருக்கின்ற நிலையில் லண்டனில் நடக்கும் இந்த இராணுவ திட்டமிடல் மிக முக்கியமான நகர்வாக கருதப்படுகின்றது. இவை எப்படி இருக்கு? ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொண்டிருந்த 2 வார கால போர் நிறுத்தம் முடிவடைய இருந்த நிலையில் அதனை கால வரையறையின்றி நீடிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு சில மணி நேரம் முன்பு வரை ஈரான் மீதான தாக்குதல் பற்றி பேசி வந்த ட்ரம்ப் தன்னுடைய முடிவை திடீரென்று மாற்றினார். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை கால வரையறையின்றி நீடிப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பது அதற்கு சில மணி நேரம் முன்பு அவர் கொண்டிருந்த நிலைப்பாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது. சமீபத்தில் CNBC தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் குண்டுவீச்சு நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன், இராணுவம் செல்ல தயாராக இருக்கின்றது என்று தெரிவித்திருந்தார். அத்தோடு ஈரானுக்கு உள்ளே இருக்கும் ஒவ்வொரு பாலம் மற்றும் மின் நிலையங்களையும் அளிக்கும் தனது அச்சுறுத்தலை மீண்டும் கூறியிருந்தார். முந்தைய போர் நிறுத்தம் காலாவதியாவதற்கு முன்பாக மோதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டார். பாகிஸ்தான் அரசின் கோரிக்கைக்கு இணங்க அதை செய்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த மோதல் காலம் முழுவதும் தீவிரமான தாக்குதல் நடத்துவதாக ஈரானை அச்சுறுத்தி வந்த ட்ரம்ப் தற்போது உண்மையாகவே ஈரானை மீண்டும் தாக்க விரும்பவில்லை போல தெரிகின்றது என்றும் போர் நிறுத்தம் நீடிக்கப்படுவதாக அறிவித்த டொனால்ட் ட்ரம்பின் ட்ரூத் சோஷியல் பதிவு பல விடயங்களை காட்டுகின்றது. பேச்சுவார்த்தைக்கான சாத்தியங்கள் தொடர்பாக அமெரிக்க நிர்வாகத்தின் தற்போதைய எண்ணவோட்டம் பற்றிய தெளிவான பார்வையை காட்டுகின்றது. இந்த பதிவு 2 விடயங்களை காட்டுகின்றது. முதலாவதாக, அவரது பார்வையில் ஈரானின் முன்மொழிவு என்ன என்பதில் தெளிவில்லை. இரண்டாவது,
ஈரான் அரசில் தற்போது யார் பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்பதாகும். ஈரானின் தலைமை முற்றிலுமாக அளிக்கப்பட்டு விட்டது என்றும் உள்ளக தொடர்புகளும் விவாதங்களும் குழப்பமானவையாகவே இருக்கின்றன என்றும் ட்ரம்ப் அவ்வப்போது கூறி வருவதன் தொடர்ச்சியாகவே அது இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் முழுவீச்சிலான மோதல்களுக்கு திரும்புவது பற்றி ட்ரம்பின் அறிவிப்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அது அரசியல் ரீதியாக ட்ரம்புக்கும் பொருளாதார ரீதியாக எண்ணெய் விலைக்கும் சிக்கலான ஒன்றாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் எந்த கால வரம்பும் நிர்ணயிக்கவில்லை. மேலும் உடனடியாக தீர்வை எட்ட வேண்டும் என்பதாக கால நெருக்கடியையும் அவர் தவிர்த்து விட்டார். இது கோட்பாட்டளவில் அவருக்கு நெகிழ்வுத்தன்மையை வழங்குகின்றது. இருப்பினும் ஈரானிய துறைமுகங்களின் முற்றுகை தொடர்கின்றது. இதனை ஒரு போர் செயலாக ஈரான் பார்ப்பதால் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைக்கு இது தடையாக இருக்கலாம். ஈரான் சூழலை மிகவும் தீவிரமாக்க முடிவு செய்யலாம் அல்லது பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் பனிப்போர் போன்ற சூழலை தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஈரான் அமெரிக்கா மோதல் தற்போது முடங்கி போன நிலையில் ஆபத்தாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஆபத்தானது, ஏனென்றால் இருதரப்பும் ஒருவரையொருவர் நம்பவில்லை. மேலும் ட்ரம்ப் ஒரு திடீர் தாக்குதல் நடத்துவதற்கு நேரம் பெறுவதற்காக இழுத்தடிக்கின்றார் என்று நம்பும் ஈரான் தயாராகவே இருக்கின்றது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர ஈரான் மறுக்கும் அதே வேளையில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகை அமலில் இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போர் நிறுத்தம் கால வரையறையின்றி நீடிக்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய சூழ்நிலை அனைவருக்கும் திருப்தியில்லாத ஒன்றாகவே இருக்கின்றது. ஒரு சில தரப்பை தவிர அனைவருக்கும் ஹார்முஸ் நீரிணை ஆபத்தான ஒன்றாகவே இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீரிணையை கடந்து வந்த கப்பல்கள் மீது ஈரானின் துப்பாக்கி பொருத்தப்பட்ட படகுகள் தாக்குதல் நடத்தியும் இருக்கின்றன. இந்த சூழலில் ஈரானிய துறைமுகங்களை நோக்கி பயணித்த 20 கப்பல்களை திருப்பி அனுப்பியதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது. இதன் முடிவு ஈரானுக்கும் உலகளவிய பொருளாதாரத்துக்கும் ஆழமான சேதங்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முட்டுக்கட்டை எவ்வளவு காலம் நீடிக்கின்றதோ உலகளவிய பொருளாதாரத்தின் மீதான தாக்கம் அவ்வளவு மோசமானதாக இருக்கும். ஈரானின் மின் நிலையங்களை தாக்குவதாகவும் அமெரிக்கா எச்சரிப்பதாலும் அண்டைய அரபு நாடுகள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்துவதாலும் வளைகுடாவில் ஒரு முழு அளவிலான போரை உருவாக்கும் பொறிக்கான ஆபத்தும் அதிகமாகவே இருக்கின்றது. 1990 குவைத்தில் ஈராக் படையெடுத்ததில் இருந்து வளைகுடா கண்டிராத மிகவும் மோசமான நெருக்கடியாக இது இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.